ஹரி ஓம். நவராத்திரியில் நம்ம முதல் 3 நாள் வந்துட்டு மாகேஸ்வரி அம்மனுக்கு முதல் நாளும், 2வது நாள் வந்துட்டு கௌமாரி அம்மனுக்கும், 3வது நாள் வந்துட்டு வராகி அம்மனுக்கும் நம்ம பூஜை பண்ணுறோம். இவங்க 3 பேருமே துர்காதேவியுடைய ஒரு உருவம் தான். எப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னால், துர்காதேவியுடைய அவதாரம் தான் இவங்க 3 பேரும். ஸோ முதல் 3 நாள் இவங்களுக்கு நம்ம பூஜை பண்ணுறோம். அடுத்த 3 நாள் வந்துட்டு 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள் வந்துட்டு மகாலட்சுமி தேவிக்கும், 5ஆம் நாள் வந்துட்டு வைஷ்ணவி தேவிக்கும், 6வது நாள் வந்துட்டு இந்திராணி அம்மனுக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா பூஜை பண்ணுறோம். இதில் 7வது நாள் நம்ம வந்து சரஸ்வதி தேவிக்கு பூஜை பண்ணுறோம். 8வது நாள் வந்துட்டு நரசிம்ஹி அப்படின்ற அம்மனுக்கு பூஜை பண்ணுறோம். 9வது நாள் வந்துட்டு சாமுண்டி அப்படின்ற அம்மனுக்கு நம்ம பூஜை பண்ணுறோம். இதனுடைய தொடர்ச்சியாக 10வது நாள் நம்ம என்ன பண்ணுறோன்னா விஜயதசமி அப்படின்றத நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த வருஷம் அக்டோபர் 3ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பிக்குது. ஸோ அனைவருக்கும் நவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள். சர்வம் சக்திமயம். ஆனால் இதுலேருந்து நம்ம ஒன்று புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 9 நாளும் நம்ம பெண்களை பெருமைப்படுத்துகிற மாதிரியான பூஜையை தான் நம்ம கல்ச்சர் வந்து சொல்லி கொடுத்துருக்குது. அப்போ நம்ம எப்படி நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றத இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கற்றுக்கலாம். ஸோ நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நம்ம மரியாதை எப்படி கொடுக்கணும் பெண்களுக்கு, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்ம முதல்ல பேசிக்காக ரெஸ்பெக்ட் எப்படி கொடுக்கணும், மரியாதை எப்படி கொடுத்து பழகணுன்றதை இந்த மாதிரி புராண கதைகள், இந்த மாதிரியான பூஜைகள் வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதை சொல்லி கொடுக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவோம். ஒன்ஸ் அகெயின் அனைவருக்கும் நவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள்.